ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவையில் ரயில்வே கேட் மூடப்படாததால் சேது எக்ஸ்பிரஸ் ரயிலை உடனடியாக நிறுத்தி கேட்டை மூடுமாறு கீப்பரிடம் லோகோ பைலட் கூறிய வீடியோ வெளியாகியுள்ளது. கேட் அடைக்கல. ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கேட் அடைக்கிறாங்க. வண்டி வந்துருச்சு, கேட் ஓப்பன் இருந்துச்சு. கார்கள்லாம் இன்றைக்கி 2-3 வண்டியெல்லாம் இன்றைக்கி அடிபட பார்த்துச்சு. கேட்டுக்கு பொருளாக இவ்வளவு மோசமாக இருக்காங்க. பாருங்க, ஏற்றிட்டீங்க, சொல்லுங்கள். நான் மேலே பாதி தூரம் ஏறி போகணும், வண்டி சத்தம் கட்டி ரிவர்ஸ் ஆகிடும். வண்டி நிற்கிது, நம்ம வண்டி இப்போ தான் லாக் பண்ணி டிரைவர் போய் இப்போ தான் வண்டி எடுக்கிறாப்புல. பாருங்கள் ரயில்வே நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்றைக்கி நிறையா ஒரு விபத்துலேருந்து தப்பிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ இப்போ தான் வண்டி நின்று போகுது பாருங்கள். கேட்டுக்கு அப்புறம் இப்போ தான் நிற்கிறான். இது என்ன நடக்குது இங்கே? என்ன ரயில்வே நிர்வாகம் பாருங்கள். கேட்டு அடைக்கல. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த அந்த வாலாந்தரவை பகுதியில் அமைந்துள்ளது இந்த ரயில்வே கேட். நேற்று இரவு சரியாக சென்னை எழும்பூரில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த சேது ரயில் இன்று அதிகாலை சுமார் ஒரு 6:30 மணி அளவில் வாலாந்தரவை ரயில்வே கேட் அருகே வந்தபோது அந்த ரயில்வே கேட் மூடப்படாததை அறிந்திருந்த அந்த லோகோ பைலட் ரயிலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து கேட் கீப்பரிடம் ரயில்வே கேட்டை மூடும்படி அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அந்த ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில், அதாவது அந்த வாலாந்தரவை ரயில்வே கேட் பகுதியில் சுற்றுவட்டார கிராமங்கள் 7 கிராமங்கள் உள்ளது. அந்த வழியாகவே அந்த மக்கள் பயணிப்பது வழக்கம். இன்று காலை ரயில் வருவதற்கு முன்பு அந்த ரயில்வே கேட் திறக்கப்பட்டிருந்ததால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் மிகுந்த கஷ்டப்பட்டனர். குறிப்பாக அந்த ரயில் வந்தபோது ரயில்வே கேட் திறந்திருந்ததை வழியாக சென்றவர்கள் பார்த்துள்ளனர். ரயில்வே லோகோ பைலட் இறங்கி கேட் கீப்பரிடம் மூடும்படி சொன்னதுக்கு பிறகே அது மூடப்பட்டுள்ளது. இது குறித்து ரயில்வே கேட் கீப்பரிடம் கேட்கும் போது தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தன்னால் அந்த கேட்டை அடைக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார். இருப்பினும் பொதுமக்களை பொறுத்தளவு சேது ரயில் என்பது வழக்கமாக அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு அவ்வழியாக செல்லக்கூடிய ரயில், சிறப்பு ரயில் அல்ல. எனவே அந்த ரயில்வே கேட் கீப்பரின் கவனக்குறைவால் தான் இந்த கேட் அடைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது குறித்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். இருப்பினும் சேது ரயில் ஓட்டுநரானவர் லோகோ பைலட் சாமர்த்தியமாக அந்த ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.